அல்லேலூயா. இந்த மூன்றாவது வசனத்தை தியானிக்க போகிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர். இன்றைக்கு ராத்திரி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எதிர்பாராத காரியங்களை செய்கிற ஆண்டவர். எதிர்பாராத காரியங்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ் சத்தமா சொல்லுங்க. வெரி குட். ஒருக்கா கூட நல்ல சத்தமா சொல்லிருங்களேன். ஓகே. ஒருவேளை கேட்ட வார்த்தையா இருக்கலாம், கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம், பரவாயில்ல. திரும்ப கூட நாம் கேட்பது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். இந்த ஏசாயா அப்படின்னா என்ன? பரிசுத்தவான்கள் சொல்லி தந்தது எங்களுக்கு த காஸ்பல் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமென்ட். ஏசாயா என்றால் பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பெயர், இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் காயங்கள், இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருஷ அரசாட்சி, புதிய வானம் புதிய பூமி, பரிசுத்தாவி, அந்நிய பாஷை, இது எல்லாத்தையும் சொல்றது பேரு ஆமென் சுவிசேஷம், பூரண சுவிசேஷம். கவனிங்க, இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா இயேசுவை பற்றி சுவிசேஷம் சொன்னார். பைபிள்ல 66 புஸ்தகம், ஏசாயாவில் 66 அதிகாரம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்ததுன்னு எழுதியிருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த ஏசாயா சுருளை வாங்கி தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை வாசித்து அமர்ந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆகினால ஏசாயா அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம் என்ற அர்த்தம். ஓகே. இப்போ இந்த 64ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். சாப்டர் 64. இந்த 64ஆம் அதிகாரத்தில், இந்த 64ஆம் அதிகாரம் என்றால் என்ன? அல்ல கவனிங்க, இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. என்ன தீர்க்க தரிசனம்? சபையை பற்றி தீர்க்க தரிசனம். சபையை பற்றி தீர்க்க தரிசனம் என்ன? சபை ஜெபிக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டர் மட்டும் கொஞ்சம் வால்யூம் தாங்களேன். மானிட்டர் மட்டும், வேற எதுவுமே வால்யூம் மட்டும் கொடுங்க. சஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இடது பக்கம் பாருங்க, லெஃப்ட்ல. சஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இட்ஸ் குட். கவனிங்க, சபை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கவனிங்க, இந்த அதிகாரத்தை ரெண்டா பிரிக்கணும். 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் த ஃபர்ஸ்ட் பார்ட். 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் முதல் பகுதி. 9, 10, 11, 12 இரண்டாவது பகுதி. முதல் பகுதி என்ன? தேவ வல்லமையை வெளிப்படுத்த சபை ஜெபிக்கணும். இரண்டாவது பகுதி என்ன? மன துயரங்களில் சபை ஜெபிக்க வேண்டும். ஆதி சபை பிறந்தது ஜெபத்தில், ஆதி சபை வளர்ந்தது ஜெபத்தில், ஆதி சபை உயர்ந்தது ஜெபத்தில், ஆதி சபை பெருகிறது ஜெபத்தில். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் 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 ஜெபம், காத்திருப்பு ஜெபம், விழிப்பு ஜெபம், உபவாச ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபம். திரும்பி பாருங்க, ஆதி திருச்சபை வளர்ந்தது ஜெபத்தில். இன்னைக்கு உள்ள துருபதேசக்காரர்கள் ஜெபமே தேவையில்லை என்கிற துணிகரத்தில் வந்து விட்டார்கள். அஸ்திபாரமே இல்லை நாங்க கட்டுறோம் அப்படிங்கிற துணிகரத்துல பரிதாபமா பைத்தியக்காரர்கள் நுழைந்திருப்பது அருவருக்கத்தக்க விஷயம். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரமே ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஓகே. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. அந்த ஜெபத்தினுடைய கண்டென்ட் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 3 பகுதியா பிரிச்சு காட்டுறேன். 1 கவனிங்க. 1 அல்லேலூயா, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். இது ஒரு கூட்டம். நம்பர் 2, நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இதுவரைக்கும் நடக்கல. இது ஒரு கூட்டம். நம்பர் 3 அல்லேலூயா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்தார். இது ஒரு அனுபவம். சரியா? முதல் அனுபவத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். ஜெரேமியா சாப்டர் 29 verse 11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன் ஆண்டவர் சொல்றார். கண்ணீரோடு எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்தார். உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். மன விருப்பத்தோடு எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். பல மாதங்களாய் பல வருடங்களாய் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இந்த வருஷத்திலும் கர்த்தர் செய்தார் என்று சொல்கிற சாட்சிகள் ஏராளம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். என் பேர் சாமுவேல் ஜெபராஜ். ஏன் அப்படின்னா எங்க குடும்பம் எண்ணிக்கையில் பெரிய குடும்பம். எனக்கு 7 சகோதரிகள், 7 பேர் மூத்தவர்கள். ஆமென். என்னுடைய மூத்த அக்காவுக்கு எனக்கும் 18 வயசு வித்தியாசம். எங்க அம்மா ஜெபம் பண்ண, ஆண்டவரே அல்ல எனக்கு ஒரு பையனை கொடுத்தா அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் பிறந்தேன். அதனால எனக்கு சாமுவேல் ஜெபராஜ்னு பெயர் வைத்தாங்க. எதிர்பார்த்த முடிவை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. நீங்க சாட்சி சொல்ல சொன்னா அவன் நிறைய சொல்லலாம். நான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததை கர்த்தர் தந்தார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் சாட்சி. வெரி குட். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு அனுபவம். நான் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் எனக்கு நடக்கல. இது ஒரு அனுபவம். நான் எதிர்பார்த்தேன், எனக்கு நடக்கல. வாசிக்கலாமா? புலம்பல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. சாப்டர் 4 verse 17, லெமண்டேஷன். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனாலே எங்கள் கண்கள் என்ன செய்தன? பூத்து போயின. நீங்க அங்க இருந்து வாசித்தா எனக்கு கேட்கல. முன்னால யாராவது வாசிக்கிறவங்க இருந்தா ஒரு மைக் கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, நீங்க நல்லா வாசிக்கிறீங்க. வெரி குட், சூப்பர். யார் கையிலேயாவது மைக் இருந்தா எல்லாரும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, கம் ஆன், லிசன் டு மீ. ரெண்டாவது ஒரு அனுபவத்தை பாருங்க. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. அதுக்கு அர்த்தம் என்ன? சகாயம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உதவி. அப்ப நல்ல கவனிங்க. ரெண்டாவது கூட்டம் என்ன? நாங்க எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் என்ன செய்யல? நடக்கல. கண்கள் பூத்து போயின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? தூங்காம 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 அழுது 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 என் கண்ணு பூத்து போச்சு. ஒரு கூட்டம், ஒரு அனுபவம், எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். இரண்டாவது அனுபவம், நான் எதிர்பார்த்தேன், என்ன செய்யல? கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அதுல வசனம் இருக்கு பாருங்க, கீழே வாசிங்க. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நல்ல கவனிங்கம்மா. நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்புகிறதை விட்டு விடுங்கள், அவன் நம்பப்படுகிறதற்கு எம்மாத்திரம். மனிதர்களை நேசியுங்கள், மனிதத்தில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. ஆமா. ஆனா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதன் அல்ல. வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கமா போல, வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கமா. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். Keep looking to Jesus. Hallelujah. எல்லாருங்க பாருங்கம்மா, வந்து பாக்குறீங்களா? சிலர் பார்க்கவே மாட்டுக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு சகிச்சுக்கிடுங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாத இருக்கும். ஆமென். முகத்தை பாருங்கம்மா. அம்மா பிரசங்கம் எப்படி கேட்கணும்னு ஒரு பிரசங்கம் பண்ணிடுறேன். சில பரிசுத்தவாட்டிகள் முகத்தை பார்த்தா பாவனை பார்க்கலாம் தெரியல, அப்படி குனிஞ்சே உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல பிரசங்கம் பார்க்கணும்னா பிரசங்கியார் முகத்தை பார்க்கணும். சரியா? முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா எங்களுக்கு பிரசங்கம் உள்ள போகுதுன்னு அர்த்தம். சிரிச்சுட்டே இப்படி தலையாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்னு அர்த்தம். ஆனா கண்ணை மூடி தலையாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே இறங்கலன்னு அர்த்தம். எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? அதனால முகத்தை பாருங்க, சிரிச்சுட்டே இருங்க, முறைக்காதுங்க. கேட்டீங்களா? முறைச்சா இங்க உள்ளதும் மறந்துடும். ஆமா, பிரசங்க இவ்வளவு பிரயாசப்பட்டது நீங்க வார்த்தை கேட்கணும்ல. இல்ல இனியாவது கவனிப்பீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே ஓகே, ஒன்றும் கவலைப்படாதுங்க. நம்ம நல்ல முதல்ல மீட்டிங், பிறகு ஈட்டிங். ஆமென். தமிழ்ல சொன்னா முதல்ல வசனம், பிறகு உங்களுக்கு முடிஞ்ச உடனே ஆசனம். அதனால சாப்பாடு கப்பாடை பத்தி ஒன்றும் யோசிக்காதுங்க. கேட்டீங்களா? இப்ப வார்த்தை மட்டும் உள்ள போயிட்டா போதும். சந்தோஷமா சத்தமா ஆண்டவருக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு நாங்க எப்படிலாம் பேச வேண்டியது இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் நல்லவர். ரெண்டும் எனக்கு செய்ய தெரியும். ஒன்னும் என் கூட வந்துருங்க, அல்லாட்டா நான் உங்களை இழுத்துட்டு போவேன். ஆமா, கூடயே வந்துட்டா நல்லா இருக்கும். இழுத்துட்டு போமா அங்கங்க உரசிரும். ரெண்டும் எனக்கு செய்ய தெரியும். அதனால கூடயே வருவீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானா? போயிடலாம். கமான். இப்ப ரெண்டாவது அனுபவம் என்ன? நான் எதிர்பார்த்தேன், ஒண்ணு என்ன செய்யல? நடக்கல. ஏன் நடக்கல? நம்முடைய எதிர்பார்ப்பு யாரா இருந்துச்சு? மனிதனை எதிர்பார்க்காதுங்க. ஆமே, நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரா இருக்கட்டும். ஆமே, விட்டுருங்க.
மூன்றாவது அனுபவத்துக்கு வந்துருவோமா? இன்னைக்கு என்னுடைய செய்தி மூன்றாவது அனுபவம் தான். இன்றைக்கும் ஒரு 7 குறிப்புகளை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மிக நேர்த்தியான குறிப்புகளாயிருக்கும். ரொம்ப எளிமையான வார்த்தைகளை பதிவு செய்கிறேன். உங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். Come on, listen to me. மூன்றாவது அனுபவம் என்ன? நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் செய்தார். நாட்கள் வருகிறது, நீங்கள் சொல்ல போகிறீர்கள், என் குடும்பத்தில் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் அதை செய்தார். என் பிள்ளை வாழ்க்கையில எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் அதை செய்தார். என் வேலையில நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமெனா? சத்தமா தான் ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு வாங்கி கொடுக்கப்படாது. நீங்க ஆவியில நிரம்பி உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த வேலையை கர்த்தர் எனக்கு தந்தார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் குடும்பத்தில் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அப்படி நீங்க சொல்லுகிற நாட்கள் வருகிறது. ஏய் ஹல்லேலூயா. என்னோட செய்தி அதுதான். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை நீ செய்தீர். கர்த்தருடைய வாழ்வில் எதிர்பாராத காரியத்தை அவர் செய்ய போகிறார். என் வாழ்க்கை நான் திரும்பி பார்த்தா 100% நான் சொல்லுவேன், நான் ஒன்றும் என் வாழ்வில் எதிர்பார்த்ததல்ல, எல்லாமே நான் எதிர்பாராமல் கர்த்தர் தந்தது. ஆமென். இதுக்கு ஆதாரமாக ஒரு அதிகாரத்தை எடுத்து தியானிச்சு ஒரு 7 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், Acts chapter 3, ரைட்? அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தை எடுத்து வச்சுடுங்க. நீங்க ரொம்ப வசனம் வாசிக்க வேண்டியது இருக்காது. உங்களை வாசிக்க விடாம நானே அதை சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? கவனிப்போமா? ஆமா, கவனிக்கீங்களாமா? ரைட், நல்லது. எல்லாம் இங்க பாத்துருங்க, பிறகு வாசிக்கலாம். ரைட், வெரி குட். வேத பண்டிதர்களே, வேத ஆராய்ச்சியாளர்களே, உங்கள் சிந்தனை இங்கே இருப்பதாக நன்றி. ரைட், ஓகே. இங்கே 3ஆம் அதிகாரம் என்றால் என்ன? 3ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்கு? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1 எருசலேம் பட்டணம். அங்கே உலகத்தில் உள்ள அன்றைக்கு இருந்த ஒரே பெரிய தேவனுடைய ஆலயம் எருசலேம் தேவனுடைய ஆலயம். நிறைய சினகாக்கள் இருந்துச்சு, சின்ன சின்ன ஜெப அறைகள் இருந்துச்சு. அன்றைக்கு யூதர்கள் ஆராதிக்கிற ஒரே ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம் அது எருசலேமின் ஆலயம். அங்கே நிறைய வாசல் இருந்துச்சு. உங்க சர்ச்சில் வாசல் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு பெரிய வாசல். இங்க ஒரு 3 வாசல். அது மாதிரி அன்னைக்கு எருசலேமில் நிறைய வாசல் இருந்துச்சு. அதுல ஒரு வாசல் முக்கியமா மக்கள் என்றாகிற இடம் அலங்கார வாசல். சரியா? அந்த வாசல்ல ஒருத்தன் வெளியில உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் 40 வயசு வரைக்கும் அவன் சப்பானி. அவன் தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்தே சப்பானி. அவன் பிச்சைக்காரன். எல்லாம் கவனமா கேளுங்க, நமக்கு நல்லா தெரியும். அவன் பிச்சைக்காரன், அவன் சப்பானி. அன்றைக்கு பேதுரு யோவானும் ஜெபிக்க வருகிறவர்கள், ஆமேன், ஏதாகிலும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். இல்லை என்று சொல்கிறார்கள். என்னுடைய இருக்கிறத தார் என்று நசரனா இயேசுவின் நாமத்தில் எழும்பு என்று 40 வயது வரலும் பிச்சைக்காரனாய் சப்பானியாக இருந்தவனை தூக்கி விட்டார்கள். இதுதான் செய்தி. இது நமக்கு தெரியும். இதுல இருந்து எதிர்பாராம ஆண்டவர் செய்கிற 7 காரியங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு தான், சரித்திரமும் நமக்கு தான், சத்தியமும் நமக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப உள்ள போயிடலாமா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். கவனிங்க, என்ன வேளை? 3 கூட்டத்தை அன்றும் திருச்சபையில் பார்க்கலாம், இன்றும் திருச்சபையில் பார்க்கலாம். 1 பலிகள், பண்டிகைகள், பஸ்காக்களை பார்க்க வந்த பாரம்பரிய கூட்டம். சொல்லுங்க, பலிகள், பண்டிகைகள், பஸ்காக்கள், இதை பார்க்க வந்த பாரம்பரிய கூட்டம். என்ன ஒன்று? தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கொண்ட ஒரு கூட்டம். சொல்லுங்க, தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கொண்ட கூட்டம். என்ன ஒரு கூட்டம்? ஜெபித்து ஜெயம் பெற விரும்புகிற கூட்டம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? இன்னைக்கும் ஜெப வீட்டில் அப்படி இருக்காங்க. ஒரு கூட்டம் இருக்காங்க, கிறிஸ்மஸுக்கு நல்ல கூட்டமா இருக்கும், அடுத்த வாரம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிரும். புது வருஷத்துக்கு நல்ல கூட்டமா இருக்கும், அடுத்த வாரத்தில் பாதி குறைஞ்சிரும். பண்டிகைலாம் நம்ம ஆட்கள் உற்சாகம் வந்துடும், எல்லாருமே வந்துருவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆப்சன்ட்லாம் இருக்கும். அப்படிலாம் நிறைய பார்க்க முடியுது. ஆனா 3வது ஒரு கூட்டம் ஜெபிக்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லது ஜெபிக்கிறவன் அதில் பாவம் செய்ய மாட்டான், ஜெபிக்கிறவன் உள்ள இச்சை இருக்காது, ஜெபிக்கிறவன் பின்மாற மாட்டான், ஜெபிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான். ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்னி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். அல்லேலூயா. திறமை செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்யாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால் நம்முடைய மூளை செய்ய முடியாத நம்முடைய முழங்கால் செய்யும். 1000 வார்த்தை சொல்லிட்டே போலாம். உண்மை அதுதான். ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான்,
ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பேசுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பேசுகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறார். ஜெபிக்கிறவன் இயேசுவை கனம் பண்ணுகிறான். தம்பி பேசிட்டு இருக்குமா கூட்டி குறைச்சிடாங்கம்மா ராஜா. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆல்டர் பண்ணாங்க. அதில் ஃப்ரீக்வன்சி இது சரியில்லைன்னா எனக்கு கார்டு மைக் கொடுத்துருங்க. ஃப்ரீக்வன்சி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு கார்டு மைக் கொடுங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. ஒத்துழைப்புக்கு நன்றி. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். வெரி நைஸ். அப்படி இருக்கட்டும். நன்றி. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். வால்யூம் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருங்க. தேங்க்யூ. கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமையால சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறான். ஜெபிக்கிறவன் தேவனோடு பழகுகிறான். ஜெபிக்கிறவனோடு தேவன் பழகுகிறான். ஜெபிக்கிறவன் தேவனோட ரகசியத்தை சொல்லுகிறான். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன அமைதியா இருக்கிய? கையை தட்டி ஆர்ப்பரிச்சிருக்காண்டாமா? இதுதான் உண்மை. அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க. ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் ஜெபிக்க வராங்க. அம்மா ஐயா, உங்க ஜெப நேரம் உங்க மனைவிக்கு தெரியணும். அம்மா உங்க ஜெப நேரம் ஐயாவுக்கு தெரியணும். பெற்றோரே உங்க ஜெப நேரம் பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகளே உங்க ஜெப நேரம் பெற்றோருக்கு தெரியணும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஜெப நேரம் தெரியணும். தெரியாட்டா குழப்பம். அல்லேலூயா. நீங்க வேலைக்கு போற நேரம் தெரியுது, நீங்க எங்கேயோ போற நேரம் தெரியுது, நீங்க ஜெபிக்கிற நேரம் தெரியுமா? உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவர் நல்லவர். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. நல்ல பாத்திரத்தையும் ஜெபம் பயன்படுத்தும், உடைஞ்ச பாத்திரத்தையும் அவ பயன்படுத்தும். ஆமென். ஓகே, நல்ல கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். நல்ல தனியா உட்கார்ந்து ஜெபித்து பழகுங்க. 1 மணி நேரம் ஆகிலும் தனியா உட்கார்ந்து ஜெபித்து பழகுங்கள். ஆண்டவர் நல்லவர். என்றைக்கோ ஒன்றும் எதிர்பாராமல் பல மணி நேரம் ஜெபித்தவர்களை இன்னைக்கு தேசத்திற்கும் உலகத்துக்கும் ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் தெரிந்தோ தெரியாமலோ தேவ சமூகத்தில் தேரி காட்டுல பனங்காட்டுல எங்கேயோ விழுந்து கிடந்தவங்களை 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் விழுந்து கிடந்தவங்களை இன்னைக்கு தேசத்திலே ஒரு பெரிய நட்சத்திரமாய் கர்த்தர் ஜொலிக்க வைத்திருக்கிறார். அவர்கள் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் கற்றுக்கொண்ட கல்வி அல்ல, அவர்கள் கற்றுக்கொண்ட இறையல் அல்ல, அவர்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? அவங்க சொந்த ஏற்பட்டும் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா இருக்க 3 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று, ஜெப நேரத்தை திட்டமிடுங்கள். நம்ம ஒரு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், லஞ்சுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோம், ஈவினிங் டீ டைம் ஒன்று வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஜெபத்துக்கு ஒன்று நேரம் வச்சிருக்கீங்களா? நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவேன், தப்பு. ஜெபத்துக்கு ஒன்று நேரத்தை திட்டமிடுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, ஜெபிக்கிற ஒரு இடம். அது உங்க பெட்ரூமா இருக்கலாம், அது உங்க ஹாலா இருக்கலாம், அது உங்க மொட்டை மாடியா இருக்கலாம், பரவாயில்ல. ஜெபிக்கிற ஒரு இடத்தை நீங்க ஸ்பெசிஃபிக்கா தேர்வு கொள்ளுங்கள். அந்த இடத்த போனோட உங்களுக்கு ஜெபம் அட்மாஸ்பியர் மாறும். நீங்க உங்களை அறியாமலே ஜெபிக்கிறவங்கள மாறுவீங்க. பிரேயர் மூட் வந்துடும். 3, ஜெபிக்கிறதுக்கு சில கருவிகளை கொண்டு போங்க. செல்போனை தவிர. ஹலோ, பேனா கொண்டு போங்க, ஒரு டைரி வச்சுக்கிடுங்க, பாட்டு புக் வச்சுக்கிடுங்க, பைபிள் வச்சுக்கிடுங்க, ஒரு ஜெப குறிப்பு புத்தகத்தை வச்சுக்கிடுங்க. உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா மாறும். 1, ஜெப நேரம். என்னோட ஜெபிக்கிற ஒரு இடம். என்னோட ஜெபிப்பதற்கு தேவையான சில கருவிகள். உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லா மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு உங்களை தனித்தனியா தோத்திரம் கேட்டா இந்த வருஷத்துல 1 மணி நேரம் ஆகிலும் டெய்லி ஜெபம் பண்ணுன்னா எத்தனை பேர் கை தூக்க முடியும்? சாப்பிடாம இருந்தோமா, தண்ணி குடிக்காம இருந்தோமா, ஹலோ ஜவுளி கடையில் போய் துணி வாங்காம இருந்தோமா, ஆனா ஜெபம் பண்ணாம இருந்துட்டோம்ல. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க. மீன் வாங்காம இருந்தீங்களா? கருவாடு வாங்காம இருந்தீங்களா? ஹலோ, ஞாயிற்றுக்கிழமான சிக்கன் மட்டன் பீஃப் வாங்காட்ட சில கேஸுகளுக்கு உள்ளே போகாது. ஜோறு கட்டியலா? அம்மா நொறுக்கி எரிஞ்சிட்டோம். இந்த வருஷம் சாப்பிட்ட கோழியை கணக்கு போட்டு பார்த்தா எத்தனை அக்கா 15-20 கோழியை ஒழுங்கினாலும் தெரியாது. அப்படி கேஸுகள்லாம் அங்கே உட்காந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் என்னாச்சு, ஒரே போராட்டமாக இருக்க சவுண்ட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல பாக்ஸாக இருக்க என்னாச்சு? அல்லேலூயா. நல்ல குவாலிட்டியான பொருள் இருக்கு, கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, லிசன் டு மீ. எதை செய்யலை? நம்ம வேலைக்கு போகலையா? சம்பாத்தியம் பண்ணலையா? என்ன செய்யலை? கல்யாணம் வீட்டுக்கு போகலையா?
ஹலோ, தேவைப்பட்டா பக்கத்து கோயில் அசனத்துக்கு வேற போனோம் கேட்டீங்களா? சாப்பிட்டுட்டு வாளியில வேற ஆக்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு போக வேற மாட்டுக்கு வேற போட்டு தொலைச்சோம். நானும் இந்த ஏரியாவில் சுத்துற கேசுகள் தானே. எதை செய்யல? இல்லை அங்கதான் இருக்கீங்களான்னு. ஹலோ, எதை செய்யலைங்க? 500 ரூபா தான் மொய் எழுதுவோம். குடும்பமா சாப்பிட்டது 1000 ரூபாய்க்கு காணும். அது காணாதுன்னு பெட்டிச்சோறு அள்ளிட்டு வருவோம் தெரியுமா? ஆமா, என்னைக்கு நம்ம ஊர்ல இந்த நைட்டு பெட்டிச்சோரை நிப்பாட்டினமோ அன்னைக்கு தான் நம்ம ஊரே உருப்படும் நினைக்கேன். அப்படி போயிட்டு இருக்கு. கல்யாணம் நடத்துற ஆட்கள்லாம் கொஞ்சம் பாவம் தான். ஓகே, நம்ம எதை விட்டோம்? ஆனா ஜெபத்தை மட்டும் விட்டுட்டோம் தெரியுமா? ஹலோ, உபவாசத்தை மட்டும் விட்டுட்டோம் தெரியுமா? தனிச்சபத்தை மட்டும் விட்டுட்டோம் தெரியுமா? எதை விடக்கூடாதோ அதை நம்ம விட்டுட்டோம். ஹலோ ஹலோ ஹலோ, லிசன் டு மீ. நான் செய்திக்குள்ள கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன்னு ஆசைப்படுறேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். Glory to God. Hallelujah. பேதுரு யோவானும் ஜெப நேரத்தில் தேவாலயத்துக்கு வராங்க. ஜெப நேரத்தில் வராங்க. வரும்போது 40 வயது வரையிலும் அந்த எருசலேம் தேவாலயத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன் இவங்கிட்ட ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். என்னை பார்க்கிறீங்களா? ஓகே, பாருங்க 3 வசனம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். கவனிங்க, இவன் அவங்க அங்கே இருந்து வரும்போதே இவன் ரொம்ப வருஷமா உட்கார்ந்துருக்கான். எத்தனை வயசுல கொண்டு வச்சாங்கன்னு தெரியல. அவன் சப்பானி தூக்கி கொண்டு வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. இவன் அந்த சர்ச்சையே சார்ந்திருக்கான், சர்ச்சையே ஒட்டி இருக்கான். இவன் பிச்சை எடுத்துட்டு போறது அந்த குடும்பம் சார்ந்து இருக்கிறது. கவனிங்க, பார்வையற்ற எல்லாரும் பிச்சைக்காரர்கள் அல்ல, கைகால் விளங்காத எல்லாரும் பிச்சைக்காரர்கள் அல்ல. நேற்று தான் நான் பார்வையற்றவர்கள் கூட்டம் நடத்தி முடித்தேன். ஒவ்வொரு வருடமும் நடத்துகிறது. நேற்று 450 பேர் வந்திருந்தார்கள். பார்வை இல்லாத மக்கள் மட்டும் 450 பேர் வந்திருந்தார்கள். அதுல படித்த பட்டதாரி உண்டு. அதுல நான் வர்ஷிப் பண்றதுக்கு தூத்துக்குடியிலிருந்து ஒரு கோயில்பட்டு தம்பியை கூப்பிட்டுருந்தேன். மாரி சொல்லும்னு ஒரு தம்பி. அந்த தம்பி எம்ஏ பட்டதாரி, எம்ஏ பிஎட். ஹலோ, எனக்கு தெரிந்த நிறைய நபர்கள் உண்டு. கைகால் விளங்கலன்னா பிச்சைக்காரங்க நினைச்சிடக்கூடாது. எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த திங்கள் சந்தை பக்கத்தில் தலக்குளம்னு இடம் இருக்கு. அங்கே ஒரு நரம்பியல் நிபுணர் இருக்கிறார். 2 கால் விளங்காது, அவரை தூக்கி தான் வைப்பாங்க. அவர் நர்சிங் காலேஜ்லாம் வச்சிருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, ஆல் பிசிக்கல் சேலஞ்ச் இஸ் நாட் பெக்கஸ். எல்லா மாற்றுத்திறனாளிகளும் பிச்சைக்காரர்கள் அல்ல. அப்ப இவன் 40 வயசு வரை பிச்சை எடுத்தாம்னா அவன் குடும்பம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எனக்கு தமிழ் வார்த்தை ஞாபகம் வருது. கவனிங்க, இவன் இந்த சர்ச்சையே ஒட்டி இருக்கான் வாழ்றதுக்கு. இவன் ஒட்டுண்ணி. இவன் பிச்சை எடுக்கிறதே அந்த குடும்பம் சார்ந்தே இருக்கு. சாருண்ணி தமிழ்ல 2 வார்த்தை பத்தில ஒட்டுண்ணிகள் சாருண்ணிகள். இவன் ஒட்டுண்ணி, அவங்க சாருண்ணி. இவன் சர்ச்சை ஒட்டி வாழ்றவன். இவன் சம்பாத்தியத்தை சார்ந்து வாழ்ற குடும்பம். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, அல்லேலூயா. போட்டோம், அப்பப்ப சொல்லுவோம். சரியா? என்னை கவனிங்க, இப்படி இவன் போயிட்டே இருக்கு. Listen to me. இன்னைக்கு பார்க்குறான், நிறைய பேர் வர்றது அவனுக்கு தெரியும். நிறைய பேர் பண்டிகைகளை பலிகளில் நிறைய பேர் வருவாங்க. ஏழைகளுக்கு இறங்குறவன் கருத்தருக்கு கட்டாயம் செய்யணும். கைவர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் நல்ல காரியம் வரும்போது, விசேஷ வீட்டுகள் வரும்போது ஏழைகளுக்கு கட்டாயம் உதவி செய்யணும். அப்படி பழகணும். எனக்கு அதனால தான் டைட்டஸ் பாஸ் என் இருதயத்தில் இடம் பெற்றாங்க. ரொம்ப பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்டவங்களை. ஏன்னா நான் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்த ஆள், ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்த ஆள். தேவையான பிறகு சொல்கிறேன், பாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். ஆமீன். ஒரு முறை ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவங்க ஏரியா போனேன். என் இருதயத்தில் அவங்க ரொம்ப இடம் பிடிச்சிட்டாங்க. ஏற்கனவே எனக்கு தெரியும், பாஸ்டர் ஃபேமிலியெல்லாம் தெரியும். டெய்லி 100 பேருக்கு பாஸ்டரம்மா சமைச்சு, உங்களுக்கு தெரியுமா, அவங்க கொண்டு போய் டெய்லி காலையில் கொண்டு போய் வழிப்போக்கரில் கொண்டு போய் கொடுக்குறாங்க 200 பேருக்கு. அது பெரிய விஷயம், பெரிய விஷயம். கட்டாயம் செய்யணும். நல்ல கவனிங்களேன், நல்ல கவனிங்களேன். இந்த அலங்கார வாசல்ல இன்னைக்கு கவனமா கேளுங்களேன், நான் உங்க சிந்தனை பகுதியை தோன்றேன். அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்து உட்கார்ந்துருக்கான். நீங்க பார்த்துருக்கீங்களா? சில மெயின் லைன் சர்ச்சஸ்ல வெளியில ஆராதனை முடியும் போதெல்லாம் ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க பிச்சைக்காரங்க. இந்த பெந்தகோஸ் சர்ச்சுக்கு மட்டும் வெளியில உட்கார மாட்டாங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது பாஸ்டர். இவங்க நம்மள தப்பா நினைச்சிட்டாங்களா, தரமாட்டானுங்கன்னு நினைச்சாங்களா இன்னும் தெரியல. ஹலோ, ஆர்சி கோயிலில் உட்காந்துருக்காங்க, சிஎஸ் கோயிலில் உட்காந்துருக்காங்க, சுத்தாங்கத்தில் உட்காந்துருக்காங்க, லுத்தரில் உட்காந்துருக்காங்க, சால்வேஷன் உட்காந்துருக்காங்க, வெளியில 10 பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். ஆனா பெரிய பெந்தகோஸ் சபையில் கூட வெளியில் 4 பேர் உட்கார மாட்டேங்கான். ஹலோ, இங்க யாராவது உட்காந்துருக்காங்களா பார்த்து சொல்லுங்க எனக்கு. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? அப்ப சாயர்புரம் பணக்கார ஊருங்க பிச்சைக்காரங்க இல்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க. ஹலோ, லிசன் டு மீ. நான் அதை ரொம்ப நாள் யோசிக்கிறேன்.
நம்ம கொடுக்காத ஆள் இல்லை, அவன் நம்மளை தப்பா நினைச்சுதான். நம்ம ஆட்கள் நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ போடாம நம்ம ஆட்களை பார்த்தா மூலியா உட்காந்துருக்குமா? இவ்வளவு இந்த மூலிகள் எங்க தரப்போற நினைச்சானோ இன்னும் தெரியாது. இதெல்லாம் பழைய தமிழ், கெட்ட வார்த்தை கிடையாது, கோவப்பட்டுறாதுங்க. ஆமா, அந்த காலம் நமக்கு பெந்தகோஸ்து வச்ச பேர் நம்ம தாலி அறுத்தான் கூட்டம்னு. இப்ப இருக்கிற மாதிரி பார்த்தா சொல்லியிருக்க மாட்டாங்க. பழைய காலத்துல ஒரிஜினலை பார்த்தா அவங்க அப்படி சொன்னாங்க. சரியா, போட்டோம், இடையில பேசுவோம். இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவர் அங்க இருந்து நிறைய ஆள் வராங்களா போறாங்களா எல்லாம் பார்க்குறான். இப்போ அன்னைக்கு புது ஊழியக்காரர் வராங்க, யூத மார்க்கத்திலிருந்து வெளியே வந்து வைராக்கியமா. ஆரம்ப நாள் பத்தில பேதுரு யோவான் வராங்க. நாங்க ஊழியக்காரங்க ரொம்ப டாப்பா இருப்போம், சில நேரம் டாப் அப் இருக்காது. கார்ல தான் வெளியே போவோம், பெட்ரோல் போட பைசா இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? 30 வருஷத்துக்கு முந்தி நான் தியாலஜி முடிச்சு 35 வருஷம் ஆச்சு. ஊழியத்துக்கு வந்து 37 வருஷம் ஆச்சு. என்னுடைய மெயின் சர்ச்சு பணக்குடி, அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குங்க. காவல் கிணறுல ஒரு நியூ பிரான்ச் இருந்துச்சு. அப்போ என்கிட்ட ஒரு மொஃபட் இருந்துச்சு அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முந்தி. அப்போ என்கிட்ட ஒரு 25 ரூபா இல்லை 1 லிட்டர் பெட்ரோல் போட. நான் வெளியில் போனால் இப்போவும் இருக்க துணி அது பழசோ என்ன தேய்ச்சி போட்டு இன் பண்ணி அந்த காலத்தில் நான் ஷூ போட்டு ஜம்முன்னு தான் வெளியே போகிறது. ஹலோ, அப்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு டவுன் ஃபர்ஸ்ட்காக காத்திருக்கேன். 10 ரூபா தான் இருந்துச்சு. போகிறதுக்கு 2 ரூபா, வர்றதுக்கு 2 ரூபா, டீ குடிக்க 2 ரூபா, காணிக்க போட 2 ரூபா, மிச்சம் 2 ரூபா. இப்படி கணக்கில் போயிட்டு இருக்கேன். என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் +2 வரைக்கும் என் கூட ஒன்றா படித்த என் நண்பன், இப்போ அவன் பேங்க்கில் மேனேஜர் இருக்கான், ப்ரைவேட் பேங்க்கில். அவன் வந்து கேட்டான், மகா ஒரு 30,000 ரூபா தாயேன். 30 வருஷத்துக்கு முந்தி நான் 1 மாதத்தில் தரேன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்கிட்ட 30,000 இருக்க மாதிரி பார்க்க வச்சிருக்காருல ஆண்டவர். ஹலோ, பாக்கெட்ல இருந்தது எவ்வளவு சொல்லுங்க? 10 ரூபா. இல்லை அங்கே தான் இருக்கீங்களா? நீங்க மட்டும் இல்லை, நாங்களும் அப்படிதான் கீழோ. தெரியுதுல நீங்க சிரிக்கிறத பார்த்தா? அல்லேலூயா. இப்படி அப்படி பார்க்கறான். அவங்க சொன்னாங்க வெள்ளியும் பொண்ணு ஏன்ட்ட சத்தமா சொல்லுங்கன்னு. அப்போ உண்மையான ஊழியக்காரங்கிட்ட, நாங்கள் விசுவாசிகள்கிட்ட காணிக்க வாங்கி சாப்பிட்ற பாஸ்டர்மார்ட்டையும் பாஸ்டர் ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு முதல்ல நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். விசுவாசிகளுக்கு பிறகு வருவோம். முதல்ல எங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையான அப்போஸ்தலர்கள்ட்ட இந்த நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ இருக்காது. சில நேரம் வாட்சி தேவை. ஏன்னா சில இடத்துல சில அந்த வாட்சி அந்த டைம் பீஸ் வாங்க நினைக்கு தான் பேட்டரி போட்டிருப்பாங்க. பிறகு சர்ச்சில் பேட்டரி இருக்காது, நம்ம நேரம் போயிடும். அதனால் வாட்சி தேவை. சரியா, ட்ரெஸ்ஸு தேவை, இல்லாட்ட கல்லறிஞ்சு கொண்டு விடுவார்ல. ஆமாம், சில நேரம் காரும் தேவை. ஏன்னா நிறைய ஊழியங்கள் பாஸ்டருக்கு எனக்கு தெரியும். காலையில் கிழக்காட்டில் இருந்தேன், 2-2:30 மணி வரை கிழக்காட்டில் இருந்தேன். அதுக்கு பிறகு ஊருக்கு போயிட்டு எங்கள் தலைமை போதுக்கு அனுப்பி நாங்கள் ஃபாஸ்ட் ஆகணும்னா கண்டாயம் ஒரு கார் தேவை. சரியா, காலில் கல் முள்ளு குத்தாமல் இருக்கிற ஒரு ஷூ தேவை. கேட்டீங்களா? பைபிளெல்லாம் வைக்கிற ஒரு பேக்கு தேவை. எனக்கு மோதிரம் தேவை இல்லையே? மோதிரம் இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணலாமே? ஹலோ, பிரேஸ்லெட்லாம் பிரசங்கம் பண்ணலாமே? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க? அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஹலோ, என்ன அமைதி பற்றியெல்லாம்? உங்க அமைதியை பார்த்தோன்னு வசனம் ஞாபகம் வந்துச்சு. வெளிப்படுத்தல் 8:1, பரலோகத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதியில் உண்டாயிற்று. ஆமா, அல்லேலூயா. ஆமா, சாயர்புரம் இந்திய தேவ சபையில் ஒரு முத்திரை உடைத்த போது தோத்திர கூட்டத்தில் பரலோக சாயல் வெளிப்பட்டதுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன். வாழ்க. உண்மையை சொன்னேன்னு அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்லாங்க, வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட. ஹலோ ஹலோ, வெள்ளியும் பொண்ணு எங்கிட்ட, ஆனா எங்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன். நான் சார், நான் இயேசுவின் நாமத்தில் எழும்பி. ஆமாம், இன்னைக்கு நிறைய இருக்கு, கீபோர்டு இருக்கு, பேட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு பெட்ரமஸ் லைட்டும் கொட்டு தான் இருந்துச்சு. ஆமாம், அந்த கொட்டு தான் அந்த பெந்தகோஸே வாழ வச்சது. அதனால இன்னைக்கும் டெய்லி என் சர்ச்சில் 4:45 நான் சர்ச்சை திறப்பேன். 10 பேராவது வருவாங்க. டெய்லி காலையில் தூக்குற கீபோர்டு இருக்கு, தூக்க முடியாத கீபோர்டு இருக்கு. டெய்லி கொட்டடிச்சு பாட்டு பாடினது எனக்கு நிம்மதி. ஏன்னா இதெல்லாம் நம்ம முற்பிதாக்கள் நம்ம கற்று தந்த பாடம் அது. நான் கேரளாவில் ஒரு செய்தி கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொன்னார், பெந்தகோஸ்னு പറയുന്നത് കീബോർഡ് അല്ല, കീബോർഡ് കിട്ടിയதுக்கு നന്ദി, കീബോർഡ് വായിക്കുന്ന കളിയുള്ളവർ നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയല്ല പെന്തകോസ് ആരംഭിച്ചത്, ആ കൊട്ട് പൊട്ടുന്നവരെ കൊട്ടി ഗ്ലോറി. உங்களுக்கு அந்நிய பாஷை விளங்கலையோ? அல்லேலூயா. ஆண்டவருக்கு கேரளாவிலேருந்து பாஸ்டர் சிறுவகுண்டத்துக்கு கொண்டு வர போய் தானே சிறுவகுண்டத்துக்கு ஏரியாவில் இவ்வளோ எழுப்புதல் வந்துச்சு. ஐயா அங்கேருந்து வரும்போது கேரளாலேருந்து கீபோர்டை தூக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு கவனி, அவர் சொல்றாரு ஊழியக்காரரு, பெந்தகோஸ் പറയുது கீபோர்டு இல்லை, கீபோர்டு கிடைச்சதுக்கு நன்றி, கீபோர்டு வாசிக்கிற திறமை உள்ளவர்கள் நன்றி. ஆனால் அன்னைக்கு கொட்டி தான் பெந்தகோஸ் ஆரம்பிச்சோம், அந்த கொட்டு பீற வரைக்கும் அடிச்சோம்னாரு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லை பத்தியலா? நீங்க வளர்ந்த சபையில இப்படி பாஸ்டர் உங்களை சேர்மேனா மாத்தி வச்சிருக்காங்க, நீங்க எப்படி ஆமேன்னு சொல்வீங்க?
கொஞ்சம் பாவங்கள் முன்னால் உட்காந்து 25% கீழே உட்காந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் சர்ச்சில் 75% சேர்மேனாக இருக்கீங்க. உள்ள போகலாம், கவனமாக கேளுங்க. இவங்க சொன்னாங்க என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லைப்பா, ஏன்ட்ட உள்ளதை உனக்கு தாரேன். இப்போ அலாட் ஆயிருப்பான் தெரியுமா. நிறைய பேர் பைசா தந்தாங்க, நிறைய பேர் சாப்பாடு தந்தாங்க, நிறைய பேர் பிரியாணி தந்தாங்க, நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க. இவங்க வெள்ளி, அன்னைக்குள்ள வெள்ளி பொண்ணுனா என்ன, அன்னைக்குள்ள பண மதிப்பு. சில்வர் அண்ட் கோல்ட் இஸ் a மணி. பண மதிப்பு தான், பணம் தான் வெள்ளி பொன். என்ன தர போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நசரேயனான இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடன்னு சொன்ன போது அவன் எழும்பிட்டான். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். செய்திக்குள்ள போலாமா? செய்தி ஆரம்பிக்கலாமா? இவன் சப்பானி, 40 வயசு. இப்போ டெய்லி தூக்கி கொண்டு வைப்பான் எவனோ ஒருத்தன், சொந்தக்காரன் நண்பர்களோ யாரோ தூக்கி கொண்டு வைக்கான், மாமாவோ மச்சானோ அண்ணனோ தம்பியோ அவனை தூக்கி கொண்டு வைக்கான். சாயங்காலம் இவனை தூக்கிட்டு போறாங்க. என்ன கவனிங்க, இன்னைக்கு காலையில இவன் சுகமாகிறதுக்கு முந்தி இவன் காலையில வீட்டில இருந்து கிளம்பும் போது இப்படி நினைச்சிருப்பான். நினைக்கீங்களோ, இன்னைக்கு நான் போறேன், 2 பேர் வருவாங்க, நான் பிச்சை கேட்பேன், அவங்க இல்லைம்பாங்க, என்னை தூக்கி விடுவாங்க, நான் நடந்துருவேன்னு தெரிஞ்சு போனானா தெரியாம போனானா? சத்தமா சொல்லுங்க. என்ன நீங்க தெரிஞ்சுதான் வந்தீங்களா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டீங்களா? இல்லை, நான் கேட்டேன். ஹலோ, நம்பர் 1 அவனுக்கு தெரியாது நீ நடக்க போறேன்னு தெரியாது, இன்னைக்கு துள்ள போறேன்னு தெரியாது, நீ குதிக்க போறேன்னு தெரியாது. 40 வருடத்துக்கு பிற்பாடு என் வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றம் வரும் என்று தெரியாது. ஒவ்வொரு ஆராதனையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்? ஏதோ ஒன்றை தேவன் எனக்கு செய்ய போகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சத்தியம் எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அல்லேலூயா. அந்த வாசல் வழியாய் வந்தவன் வந்தல் வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரான வாசல் வழியாய் போக கடவன். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பைபிள் ஸ்டடியா இருக்கலாம், காத்திருப்பு கூட்டமா இருக்கலாம், விழிப்பு ஜெபமா இருக்கலாம், வந்தது போல போக கூடாது. போகும்போது புதிய ஆசீர்வாதத்தோடு, ஒரு புதிய பலனோடு, கையை தட்டி, ஒரு புதிய அபிஷேகத்தோடு கையை தட்டி, கமான் கமான், ஏய் ஏய் ரா பா கா தா லா பா, நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா. வந்தது போல அல்ல. துக்கத்தோடு வந்தால் சந்தோஷத்தோடு போக வேண்டும், கண்ணீரோடு வந்தால் ஆறுதல் அடைந்து போக வேண்டும், வியாதியோடு வந்தால் சுகமாகி போக வேண்டும். ஏய் ஷஹரா ஹந்தரா, ஆமென். வந்தது போல திரும்பி போனால் நீங்கள் பாரம்பரியமாய் வந்து போகிற அர்த்தம். வந்தது போகாவிட்டால் நீங்கள் பலசாலியாய் திரும்பி போகிற அர்த்தம். இப்ப நம்பர் 1, எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாஸ்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு எதிர்பாராத சந்திப்பு. டிமார்ட்ல ஒரு சந்திப்பு, எதிர்பாராத சந்திப்பு. அன்எக்ஸ்பெக்டட் மீட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். ஹலோ, ஹல்லேலூயா. எதிர்பாராத சொந்தம், ஒரு எதிர்பாராத உறவு, ஒரு எதிர்பாராத ஐக்கியம், ஒரு எதிர்பாராத தொடர்புகள் உங்கள் வாழ்வை மாற்ற போகிறது. அவன் எதிர்பார்க்கவில்லை, இப்படி என் வாழ்க்கை மாறப்போகிறது, நான் 2 நபரை சந்திக்க போகிறேன், என் வாழ்வின் பலகீனங்கள் மாறப்போகிறது, என் வாழ்வின் தரித்திரங்கள் மாறப்போகிறது, என் வாழ்வின் சாபங்கள் மாறப்போகிறது. யாரையோ சார்ந்து வாழ்ந்தவன் என் சொந்த காலில் நிற்க போகிறேன் என்கிற எண்ணம் அவனுக்கு இல்லாதிருந்தது. எதிர்பாராத சந்திப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன். 15 வயசுல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் 10th படிக்கும்போது ஞானஸ்நானம் பெற்றேன். என்னுடைய 17வது வயது, இந்த 11th 12th இருக்கு பார்த்தீங்களா, பயங்கர போராட்டம், பயங்கர போராட்டமான நாட்கள். ஏன்னா நான் சின்ன வயசுல நல்லா சாப்பிட்டதில்லை, வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா அம்மா கடன் வாங்க மாட்டாங்க, டொனேஷன் பிரிக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமான நாட்கள், இருக்கிறத வச்சு தான் சாப்பிடணும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பைபிள் காலேஜ் முடிக்கிறதெல்லாம் என் 20 வயசு வரையிலும் நான் புது துணி போட்டு வளர்ந்த ஆள் இல்லை. பின்னால் ட்ரௌசர்லாம் பிஞ்சிருக்கும், பிஞ்ச ட்ரௌசருக்கு ஒட்டு போட்டு தச்சு தந்திருப்பாங்க. நான் தச்சு பின்னால் நான் பச்சை தமிழம் பற்றிகளா பிஞ்சதை தச்சு போட்டு அலைஞ்சேன். இன்னைக்குள்ள மானங்கட்ட பயல்க முட்டில் பிச்சு போட்டு அலைதான். ஒரு நாய் கடிக்கல, 10 நாய் கடிச்ச மாதிரி தெரியுது இந்த பயக்கலை. இங்கே யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கேன். நல்ல சட்டையை பிச்சு போட்டு அலைதான். அன்னைக்கு பிஞ்சதை நாங்கள் ஒட்டு போட்டு அலைஞ்சோம். ஹலோ, நாங்க தச்சு போட்டு அலைஞ்சோம், இவன் பிச்சு போட்டு அலைதான். பிசாசு எப்படிலாம் பிச்சைக்காரனா மாத்திரம் பார்த்தீங்களா, பிசாசு எப்படிலாம் கிறுக்கனா மாத்திரம் பார்த்தீங்களா. நாகரிகம்ங்கிற போர்வையிலே பிச்சைக்காரனாய் கிறுக்கனாய் கிறுக்கிகளாய் மாறிவிடாதிருப்பீர்களாக. இம்மா காலம் மாறினாலும் பாசுமதி அரிசி வாங்கி சாப்பிடலாம், மண்ணெள்ளி திங்க முடியாதுல்ல. என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க.
நீங்கள் ரொம்ப, நான் கிராமம் மாதிரி பேசுகிறேன். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்து ஆஸ்திரேலியாவில் வளர்ந்து லண்டனில் ஒர்க் பண்ணி கன்வென்ஷன் இப்போ தான் உங்கள் ஏர்போர்ட்டில் நீங்கள் வாவக்குளத்தில் இறங்கி வந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கிய. இம்மா காலம் மாறினாலும் வெரைட்டியாக சாப்பிடலாம், புரியுதா? மண்ணள்ளி சோறு திங்க முடியாதுல்ல. நாகரிகமன் போர்வையிலே அசிங்கமாக மாறிடக்கூடாதுல்ல, நாகரிகமன் போர்வையில ஆபாசமாக மாறிடக்கூடாதுல்ல. இடையிடையே வரும்போது போட்டு போவோம், நமக்கு வந்ததை விட்டு போகிற பழக்கம் கிடையாது. இந்த கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நம்பர் 1, நேரம் கருதி போகிறேன். எதிர்பாராத சந்திப்பு, அன்எக்ஸ்பெக்டட் மீட். +2 முடிக்கிற நாட்கள் சரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. 11th வரைக்கும் ஆப் ட்ரௌசர், ப்ளூ ட்ரௌசர், ஒயிட் ஷர்ட், ஒரு கேத்தலிக் கான்வென்ட்ல படிக்கிறேன். 11th 12th அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 11th 12th படிக்க வரேன். ஒரு காக்கி ட்ரெஸ், ஒரு காக்கி பேண்ட் வாங்கி தரேன். எங்கள் அப்பாவுக்கு முடியல, யாருடையோ பழைய ட்ரெஸ்ஸை போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், இந்த கிறிஸ்தவமே வேண்டாம்ப்பா, பெந்தகோஸ் வேண்டாம், என்ன பிரச்சனை? இந்த பாஸ்டர் பிள்ளைகள் ஊழியத்து வரதே பெரிய பாக்கியம். இப்போ நாங்களாம் அங்கே பாஸ்டர் பிள்ளைகள் ஒரு பெரிய கோஷ்டி இருக்கும், வேறு யாரெல்லாம் இருக்கான்னு தெரில. பாஸ்டர் இருக்காங்க, நான் இருக்கேன், அவங்க இருக்காங்க பின்னால். அப்படியா? சாரி, டைட்டஸ் பாஸ்டர் இருக்காங்க. பாஸ்டர் பிள்ளைகள் பாஸ்டராக வந்துட்டாலே பெரிய வெற்றி. ஹலோ, ஏன்னா சூழ்நிலைமை வித்தியாசம் எல்லாம் பார்த்துட்டு, எப்போ அப்பா அம்மா போட்ட கஷ்டமே நம்ம படப்படாதரா. நான் ஊருக்கே ஓடிட்டேன், ஊரை விட்டு ஓடி போயிட்டோம்ல. ஒரு கடிதம் எழுதி வச்சு, அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, என்னுடைய 17 வயசு முடிவு, தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடுவேன், எனக்கு கிறிஸ்தவம் வேண்டாம். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அந்த ஈகிள் ப்ரெஸ் போகிற வழியில் கிரீம்ஸ் ரோட்டில் ஈகிள் ப்ரெஸ் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். ஆனால் போய் தகவல் கொடுத்தேன். முதல் சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு சாரி வாங்கி அனுப்புனேன், எங்கள் அப்பாவுக்குலாம் ஒரு ஹைச்சமட்டி வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அது வேற கதை. ஒரு வருஷம் சர்ச்சுக்கே போகலை, வேதம் வாசிக்கல, ஜோமன்ல. வாழ்க்கை எப்படி போகுது, என்னை தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடணும்னு யாரும் வரல. இந்த ஒரு வருஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சனிக்கிழமை, கவனமாக கேளுங்க, ஒரு சனிக்கிழமை ரொம்ப நேரம் நைட் வேலை, நைட் டியூட்டி முடிச்சுட்டு அதிகாலையில் 7 மணிக்கு எழும்பி, நான் தங்கியிருக்கிற அந்த அந்த அங்கே ப்ரெஸ், அங்கே தான் மெஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை. டீ குடிக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க நகை போடலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கையில் பைபிள். 10 வயசு 12 வயசு 2 பிள்ளைகளை கூட்டு போகிறாங்க, அவ்வளோதான் இருக்கும் வயசு. 2 பிள்ளைகளும் ஒயிட் கவுன் போட்டிருக்காங்க, நகை போடலை, பைபிள். இது அப்படி பார்த்த போது என்னை அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேன். நான் என்ன பிறந்து வளர்ந்தது இந்த பூனைக்குட்டி கண்ணை முழிச்ச மாதிரி, நான் கண்ணு முழிச்சதே பெந்தகோஸ்ல. அன்றைக்கி 30-40 விசுவாசிகள் இருந்தாங்க, அவ்வளவும் முத்தாத்தான் இருந்துச்சு. ஓகே, இதை பார்த்த உடனே அவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகிறாங்கன்னா என்ன அறியாமல் நான் ஒரு அடிக்கப்படுற மாடு மாதிரி அவங்க பின்னால் போகிறேன். போனால் திருப்பி வர தெரியாது, அடையாளம் பார்த்து பார்த்து போகிறேன். கிட்டத்தட்ட மவுண்ட் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். ராயப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ரைட்டில் உள்ளே போனாங்க. நான் உள்ளே போனேன். அது எம்பிஎஸ் சபை, மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசெம்பிளியினுடைய தலைமை சபை. அன்றைக்கு பிரபுதாஸ் வாஸ் ஐயா அங்கே தலைமை போதகராக இருந்தார். கவனிங்க, என் வாழ்க்கையில் 1 வருடத்துக்கு பிற்பாடு எதிர்பாராத ஒரு சந்திப்பு, அந்த குடும்பத்தை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. 37-38 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு வரல அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒன்று சொல்லட்டுமா, அந்த கூட்டத்தில் 3 மணி நேரம் ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அன்னைக்கு அவர் பின்மாற்றத்தை பற்றி பேசினார். பின்வாங்கி போவானாகில் அவன் மேலே ஆத்துமா பிரியமாகிறாது என்கிற வார்த்தை பேசினார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், விசுவாசி பிள்ளையா இருக்கலாம், இன்னைக்கு செத்தா எங்கே போவாய்? நரகத்துக்கு தான் போவேன் என்று என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இப்படி செத்த நரகத்துக்கு தான் போவேன். காலங்கள் வந்தது. 1 வருடத்துக்குள்ளாக ஒரு வாலிபர் கூட்டத்தில் சென்னையில் பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள் பிரசங்கித்த ஒரு கூட்டத்தில் கன்னியாகுமரி வந்து பிரசங்கம் பண்ணாங்க. ராஜசேனை வாலிபர் முகாம் மாரநாதம் நடந்தது. அதில் என் வாழ்வை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அங்கே போய் 2 ஆண்டுகள் பேசிக் தியாலஜி கற்றுக்கொண்டேன். 90ல் தியாலஜி முடிச்சுட்டு வெளியே வரேன். கவனிங்க, 35 ஆண்டுகள் ஓடிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை நான் திருப்பி பார்க்குறேன். 17 நாடுகளில் என் கால் பட்டிருக்கிறது. 17 கண்ட்ரீஸ். வெறும் +2 தமிழ் மீடியம். எனக்கு ஆங்கிலமாக சரளமாக பேச தெரியாது. ஐ வில் மேனேஜ், வேணா நான் மேனேஜ் பண்ணலாம். நான் பெரிய ஆங்கில புலமை பெற்றவன் இல்லை. தமிழ் மீடியத்தில் வெறும் +2ங்க. 17 நாடுகளில் கால் பட்டிருக்கு. ஒரு 35 வெளிநாட்டு பயணங்கள். ஹலோ, ஒரு 700-800 முறைக்கு மேலே நான் விமானத்தில் பறந்திருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த சகோதரி யாருன்னு தெரியாது. அதில் ஒருவேளை கடினமாக தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் அதை போகலை. நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அந்த சகோதரியுடைய நகை போடாத அனுபவம், அந்த வெண்வஸ்திரம் என் வாழ்க்கையை மாட்டிச்சு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எதிர்பாராத சந்திப்பு, அன்எக்ஸ்பெக்டட் மீட். உங்களை பார்த்தா எப்படிக்கா கூட்டத்து வருவாங்களா?
அன்னைக்கு பழைய காலத்தில் பாட்டு உண்டு. பழைய காலத்தில் ஒரு பாடல் அதிகாலையில் இன்னைக்கு நான் பாடுவேன். அந்த பாடலில் ஒரு அடி நான் பாடி காட்டுட்டுமா? என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். தெரியுமா அந்த பாடல்? என்னை காண்போர் உம் சாயல் என்னில் வேண்டும், தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறே என் இயேசு ராஜா, வாழ்த்துகிறே. காலையில் அந்த பாட்டை படிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? என்னை கவனிக்க, listen to me. என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். ஒரு எதிர்பாராத சந்திப்பு உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. உங்கள் பிள்ளைகளை உயர்த்த, உங்க தொழிலை உயர்த்த, நீங்கள் வேலையில் உயர்த்தப்பட, உங்கள் வாழ்வில் மாற்றம் எடுக்க எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. நேரம் கருதி நான் ஃபாஸ்டா போயிடுறேன், சரியா? சொல்லிட்டே போலாம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி சிவகிரி, அது அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்ட், கடைசி பகுதி. ஆமா, இப்போ அது தென்காசி மாவட்டம். அங்கே டேனியல் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். 4 நாள் கன்வென்ஷன் நினைக்கிறேன். அவங்க பாஸ்டர் டியூட்டி போட்டு கொடுத்துருந்தாங்க. சிலருக்கு சமையல் டியூட்டி, சில கிளீனிங் டியூட்டி, சில சர்ச் கிளீனிங், சிலருக்கு ஸ்டேஜ் இன்சார்ஜ், சில என்ன கவனிக்கிறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டர், ஒரு ஹஸ்பண்ட், அவங்க பையனுக்கு 17 வயசு, மகள், இவ்வளவு பேர் என்னைய உபசரிக்காங்க. சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அங்கே சிரிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல, நான் நல்லா பார்க்கேன். ரொம்ப அங்கே பாருங்க, புதுசாக ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதுக்கும் ரொம்ப தெரிஞ்சு சிரிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஹலோ, வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு? இல்லை, தேங்க்யூ. ஓகே. அப்போ இவங்க என்னை பார்த்து ரொம்ப நான் பர்சன் தெரிஞ்சது மாதிரி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இவங்களை எங்கே பார்த்துருக்குறேன்? வேலைக்கிழமை என்னால் கண்டுபிடிக்க முடியல, வெள்ளிக்கிழமை கண்டுபிடிக்க முடியல, சனிக்கிழமையும் கண்டுபிடிக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமையும் கண்டுபிடிக்க முடியல. வேற மனசாட்சி கேட்க நன்றி சொல்லணும்ல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கேட்டேன், சாரி சிஸ்டர், நீங்கள் என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை எனக்கு தெரியல, இவ்வளோதான் சொன்னேன். அழுதுட்டாங்க, படபடபடன்னு அழுதுட்டாங்க. எனக்கு ஒன்றும் ஓடலை. நான் இப்போ என்னடா சொல்லிவிட்டேன், இப்படி அழுறாங்களே. அவங்க சொன்னாங்க, இன்றையிலிருந்து 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் சிவகாசியில் இருந்தோம். ஒரு கூலி தொழிலாளி. என் பிள்ளை பிறந்து 3 மாதம் தான் இருந்தது. குடும்ப கஷ்டம், என் மகள் பிறக்கவில்லை, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஆயிடுச்சு, வாழ முடியாது அப்படின்னு விஷ பாட்டில் வீட்டில் வாங்கி வச்சுட்டு கடைக்கு வந்தோம். இட்லி வாங்கிறதுக்கு வந்தோம். இட்லி பிள்ளையை கொண்டுறணும் முதல்ல, 2வது இட்லியை முக்கி செத்து அது விஷத்தில் முக்கி சாப்பிட்டு செத்துடணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கல்யாண மண்டபத்தில் சத்தம் கேட்டுச்சு. அப்போ என் கணவர் சொன்னார், எங்கள் வீட்டையா சொன்னாங்க, இங்கே ஒரு அல்லோலியா கூட்டம் நடக்கு, இங்கே கொஞ்ச நேரம் உட்காருவோம், இப்போ போய் செத்து போயிட்டா சிலர் வந்து காப்பாற்றி விடுவாங்க, அதனால ஒன்று செய்வோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு 9:30 மணி ஆயிரும், 10 மணிக்கு பூரா சாவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு உள்ளே வந்தால் நீங்கள் தான் பேசுனீங்க. அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நீங்கள் ஞாயிற்றுப்பு கூட்டங்களில் பொதுவாக ஒரு நேரமாகிலும் இயேசுவின் வருகையை பிரசங்கிப்பது எனக்கு ஆண்டவர் தந்த பாரம், அழைப்பு. தேவன் அனுமதித்தால் நாளைக்கு இரவு நான் அப்படி பேச போகிறேன். என்னை கவனிங்க, வருகை குறித்து பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். கூட்ட முடிவில் சொன்னீங்க, புதுசாக யாராவது வந்திருந்தா முன்னால் வாங்க, உங்களுக்கு ஜெபிக்க வருவோம். முன்னால் வந்த போது நீங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணீங்க. எங்களுக்குள்ள இருந்தால் தற்கொலை என்ன மாறிட்டு, எனக்குள்ள மாறினது மாதிரி என் மனைவிக்குள்ள மாறிட்டு, சாகக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். அந்த பாஸ்டர் எங்களை பிடிச்சு எங்களை சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு. பாஸ்டர் ஏசுபாதம்னு சிவகாசியில் ஒரு பாஸ்டர் பிடிச்சி சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ரட்சிக்கப்பட்டோம். நகையை கலத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கோம். 1 வருஷம் ஆகிட்டு 3 மாதம் வரைக்கும் பிள்ளைக்கு பேர் வைக்கல. பிள்ளையை தான் கொல்ல போகிறோமே, அது எதுக்கு பேர் வைக்கணும்னு வச்சோம். 1 வயசு ஆகிட்டு பார்த்தீங்களா, இப்போ சொன்னோம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். அப்படிங்கும்போது என் கணவர் சொன்னார், இவரை தான் மீட் பண்ணோம், இவர் பிரசங்கத்தை கேட்டு தானே வாழ்க்கை மாறிச்சு, அதனால் இவர் பேரே வச்சுக்கலாம். என் பையன் டிப்ளமோ முடிச்சிருக்கிறான், 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறோம், இவன் பேர் என்ன தெரியுமா, சாமுவேல் ஜெபராஜ்னாங்க. நான் லைட்டாக சிரித்தேன். காரில் ஏறி உட்காந்து 3/4 மணி நேரம் அழுதேன். நமக்கு தெரியாது, ஒரு எதிர்பாராத சந்திப்பு வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. உங்க வாழ்க்கையில கத்தரப்படி செய்ய போகிறார். நம்பர் 2, நேரம் கருதி ஓடுறோம் பாருங்களேன். ஓகே. அவன் அவிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று அவன் நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவர்கள் 6 வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நசரனா இயேசுவின் நாமத்தில் எழும்பி சொல்லுங்க நசரனா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி. ஏமா சொந்தக்காரங்க இப்படி பேசினதில்லை, நண்பர்கள் இப்படி பேசினதில்லை,
உறவினர்கள் இப்படி பேசினதில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசினதில்லை, கூட பிறந்த இப்படி பேசினதில்லை. முதல் முறையா காதுல ஒரு செய்தி கேட்குது, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அதுக்கு அர்த்தம் என்ன? 1000 அர்த்தம் சொல்லலாம். பிச்சை எடுத்து போதும், எழும்பி நட. யாரையோ சார்ந்து வாழ்ந்தது போதும், எழும்பி நட. இந்த அசிங்கமான இடத்துல இருந்தது போதும், எழும்பி நட. ஹலோ, மனுஷனை சார்ந்து வாழ்ந்தது போதும், எழும்பி நட. நீ தரித்திரியமா வாழ்ந்தது போதும், சாபமா வாழ்ந்தது போதும், எழும்பி நட. ஹலோ, ரெண்டாவது என்ன தெரியுமா? அவன் காதுல இன்னைக்கு புதுசா 40 வயசு வரைக்கும் இது வரைக்கும் படாம முதல்ல ஒண்ணு விழுது, எதிர்பாராத நற்செய்தி. சொல்லுங்க, அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். பிள்ளைகளை குறித்து துர்ச்செய்தி கேட்டீங்களோ? குடும்பத்தை குறித்து துர்ச்செய்தி கேட்டீங்களோ? வேலையை குறித்து தவறான செய்தி கேட்டுட்டீங்களோ? தவறான செய்தி உங்க வாழ்க்கையை உடைச்சிருச்சோ? எதிர்பாராத மரணமா, எதிர்பாராத விபத்தா, எதிர்பாராத நஷ்டங்களா, கட்டி கொடுத்த இடத்துல பிள்ளைகிட்ட இருந்து தவறான செய்திகளா? எந்த செய்திகளை உடைத்தது? இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களை தைரியப்படுத்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறேன், உங்கள் காதுகள் எதிர்பாராத நற்செய்தியை கேட்க போகிறது. தூர இடத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். வேதம் சொல்லுகிறது, பைபிள் சேஸ், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். உரலிலே சொல்லுங்க ஹல்லேலூயா. எதுக்கு இந்த கூட்டம்? ஆமென். எதிர்பாராத நற்செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆமென் சொல்லுங்க. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு எதிர்பாராத நற்செய்தி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கிறிஸ்தவத்தின் முதல் செய்தி என்னம்மா? கிறிஸ்தவத்தின் முதல் செய்தி என்ன? ஹலோ, என்ன பேச மாட்டேங்க? கேட்கல. கிறிஸ்தவத்தின் முதல் செய்தி என்ன? கிறிஸ்தவத்தின் முதல் செய்தி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி, குட் நியூஸ், உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதே. சூழ்நிலைமை கண்டு பயப்படாதே, பிசாசு கண்டு பயப்பட, நோயை கண்டு பயப்படாத, பேயை கண்டு பயப்படாத, அவனை கண்டு பயப்படாத, இவனை கண்டு பயப்படாத, அதை கண்டு பயப்படாத, எதையும் கண்டு பயப்படாத. நற்செய்தி. இதை வச்சுதான் நம்ம கூட்டம் அடிக்கும் போது நற்செய்தி பெருவிழா, நற்செய்தி கூட்டங்கள். இயேசு நமக்காக பிறந்தது நற்செய்தி, இயேசு நமக்காக மரித்தது நற்செய்தி, இயேசு நமக்காக உயிர்த்தது நற்செய்தி. ஹல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, நம்மை சேர்த்துக்கொள்ள இயேசு வரப்போகிறார். நற்செய்தி. ஆமென் சொல்லுங்கம்மா. எல்லாம் அங்க தான் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நற்செய்தி கேட்கணும், எதிர்பாராத நற்செய்தி. அவன் வீட்டுல இருந்து வரும்போது இப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? பதில் சொல்லுங்களேன். இப்படி வரும்போது 2 பேர் பேசுவாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. எதிர்பாராத நற்செய்தி. ஹலோ ஹலோ, எதிர்பாராத நற்செய்தி. அவனை பிரமிச்சுட்டான். எழும்ப முடியாம தானே உட்கார்ந்துருக்கேன், எழும்ப முடியாம தான் சப்பானியா இருக்கேன். உங்க வாழ்க்கை காத்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் எழும்ப போகிறீர்கள், சரித்திரத்தில் இடம்பெற போகிறீர்கள். இயேசு உங்களை வாழ்க்கையை மாற்றினார் என்று சரித்திரத்தில் இடம்பெற போகிறீர்கள். வீட்டையே வித்துட்டு போலாம் நினைச்ச, பக்கத்து வீட்டையே விலைக்கு வாங்க போறாங்கிறேன். உங்களுக்கு சப்போர்ட்டா உங்ககிட்ட போய் பேசணும் பத்தியலா ஆத்துமாக்களே. ஹல்லேலூயா. ஏமா 4 மடங்கு விலை கூடனா வித்த வீட்டை நீ மறுபடியும் வாங்க போகிற இயேசுவின் நாமத்துல. ஏய் ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் கர்த்தர்களை மகிழ்ச்சியாக போகிறார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ண போகிறார். கையை தட்டி கமான் கமான் கமான். ஏய் ரபா காசா காதா ரபா ரிபா லா ரா. கையை தட்டி ஆவில நிரம்பி துடா பலக துடா ரக்கதரா ரிபனா பௌ ஷந்துல ரபௌயா ரெமா சேகரே. ஹே ஹல்லேலூயா. ஷாபா காதரா. காதுல விழும் பிரதர். ஜெபம் பண்ணிட்டே வரணும். சின்ன பாஸ்டர் கொண்டு பேசுவார், பெரிய பாஸ்டர் கொண்டு பேசுவார், கெஸ்ட கொண்டு பேசுவார். நீங்க ஜெபம் பண்ணிட்டு வாங்க, உங்க காதுல வார்த்தை விழும். வார்த்தை வல்லமையா வரும், அது உங்க வாழ்க்கையா மாறும். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராத சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்பாராத. நான் அப்படி நினைச்சு கூட பார்க்கலையே, எனக்கு அந்த வார்த்தை என் வாழ்க்கை மாறப்போகிறதா? மாறப்போகிறது. 3வது கவனிங்க. அப்பொழுது 6ஆம் வசனம், வெள்ளி மண்ணிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ள உனக்கு தருகிறேன், நசன இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி 7ஆம் வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். சொல்லுங்க எப்படி? எதிர்பாராத உதவி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
சில ஆட்கள் பிரசங்கம் கேட்டாலும் எழும்ப மாட்டாங்க, அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா கம்ஃபர்ட் சோன்ல உட்கார்ந்துருக்காங்க. டெய்லி சோறு கிடைக்குது, வம்பா நம்ம பிழப்ப கெடுத்துருவோம் போல தெரியுது. ஹலோ, இவனை வாரம் பிரியாணி தரான், இவனை வாரம் சப்பாத்தி தரான், இவனை வாரம் புரோட்டா தரான், இவனை வாரம் இடியாப்பம் தரான், இவனை வாரம் ஃப்ரைட் ரைஸ் தரான், இவன் வந்து தூக்கி விட்டு நம்ம பிழப்ப கெடுத்துருவோம் போல தெரியுறாரு. அப்படி நினைச்சாரான்னு தெரியல, எழும்ப மாட்டேங்கான். பிரசங்கம் கேட்டாலும் சில ஆட்கள் எழும்ப மாட்டாங்க தெரியுமா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஹலோ, கல்யாண வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிக்கன் எழும்ப மாட்டான் தெரியுமா? வேணுக்குன்னே மெல்ல சாப்பிடுவாங்க. பின்னால் ஒருத்தன் வந்து பரிதாபமா நிற்பான். எனக்கு வாழ்க்கையிலே பிடிக்காது என்ன தெரியுமா? நான் சாப்பிடும்போது யாராவது பின்னால் இருந்தாங்கன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதனால என் கூட என் மனைவி எல்லா கல்யாணத்துக்கும் வருவா. என்ன கூட்டம் அதிகமாக இருந்தால் இடத்த கால் பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோம். அதில் தைரியமாக மனைவி என் கூட வருவா. இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. நிறைய கல்யாண வீட்டில் சாப்பிட்டதை விட கல்யாண வீட்டு போயிட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா தான் அதிகமாக இருக்கும். எனக்கு நம்ம அங்கே போய் இன்னும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கணக்குன்னு அப்போ பேசுவான், இந்த பெந்தகோஸ்கார பேரில் திங்க வந்துட்டான் பாருமா. இப்படி இவனுட்டெல்லாம் கேள்வி கேட்க நமக்கு அவசியம் கிடையாது. ஒன்று கூப்பிட்டு வச்சு மரியாதையை சாப்பாடு கொடுத்தா இருப்பேன், இல்லை இடத்த காலி பண்ணி போயிட்டே இருப்பேன். இந்த பின்னால் வந்துருப்பான். ஏன்னா அவன் அப்பந்தான் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருப்பான். நமக்கு வரும் எரிச்சல். எல்லாரும் போன போது அப்பந்தான் பாயாசத்தை சாப்பிட்டு இது நான் சொல்ல முடியாதுல்ல. ஹலோ, கம்ஃபர்ட் சோன்ல உட்கார்ந்துருக்கான். சப்பானி தான், சாப்பாடு கிடைக்கல, பைசா கிடைக்கல. இப்ப எழும்புன்னு அவன் எப்படி எழும்புவான்? இதுவரைக்கும் இருந்த இடம் மோசம், ஆனா அவன் வாழ்க்கை நடக்கல. அவர் கிட்ட போய் வலது கையினால அவனை தூக்கி விட்டார். கர்த்தர் என்ன செய்ய போறா தெரியுமா? எதிர்பாராத உதவி. எதிர்பார்த்த உதவி என்ன தெரியுமா? காலையில் இவனை பிச்சை எடுக்க தூக்கிட்டு வரணும். எதிர்பார்த்த உதவி என்ன தெரியுமா? சாயங்காலம் பிச்சை எடுக்கதை இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் புடுங்கணும். இதான் எதிர்பார்த்த உதவி. இவன் எதிர்பார்த்த உதவி இவனை சப்பானியா தான் வச்சது. வாழ்க்கை மாறல, ஆனால் எதிர்பாராத ஒரு செய்தி அவன் வாழ்க்கையை மாற்றி விட்டது. எதற்கு ஜெப வீடு? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். 18 வருஷம் ஒருத்தர் கோணி, அவள் குடும்பத்தில் கோணி போயிருந்தாள், அவள் சமுதாயத்தில் கோணி போயிருந்தாள், திருச்சபையில் கோணி போயிருந்தாள். ஆனால் ஒரு நாள் இயேசுவை கண்டாள். எந்த இடத்துல கோணி போய் இருந்தாலே 4 பேருக்கு முன்னால அவர் நிமிர பண்ணினார். தலை நிமிர செய்பவர் நீரே. கைதட்டி பாடிடலாமா? தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர சத்தமா கைதட்டு, கமான். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆஹா, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒரே ஒரு முறை, கமான் கமான். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கையை உயர்த்தி அலையிலே சொல்லிடலாமா? எதிர்பாராத உதவி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க செய்தீங்களா? உங்களுக்கு ஏசுநாதர் செய்தாரல, நீங்க செய்தீங்களா? கிறிஸ்துமஸுக்கு 4-5 ஜலன் வாங்கினீங்களா? ஏழைக்கு கொண்டு கொடுத்தீங்களா? பொய் சொல்லாம சொல்லுங்க பாப்போம். தோத்துரும். வெளிப்படுத்தல் 21:8, பொய்யர்ன இவர் 2ஆம் மரணமாகி நரகத்தில் பங்கடைவார் வசனத்தை ஞாபகத்தில் வைத்து இந்த டிசம்பர்ல 1-2 சேலையாகிலும் வாங்கி கொண்டு ஏழைக்கு கொடுத்தேன்னு சொல்ல மட்டும் கை தூக்கு பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா இவளுக்கு கை தட்டு கொடுங்க பார்ப்போம். வெரி குட். ஆமா, அல்லேலூயா. சில அக்காவுக்கு சில அக்காமாரெலாம் இருக்காங்க. சில அக்காமார் ஞாயிற்றுக்கிழமை எந்த சேலையை உடுக்குன்னு தெரியல. 10 இருந்தால் தெரியும், 100 இருந்தால் அப்படிக்கா தெரியும். நான் சொல்கிறேன், கிறிஸ்மஸுக்கு 8 நாள் 5-6 நாள் இருக்குது. ஆமாம், நியூ இயருக்கு நல்ல சேலை இருக்கிறதுல ஏழைக்கு கொண்டு கொடுத்து ஒரு 50 ரூபா கேக் வாங்கி கொடுத்துருங்க. அல்லாட்ட ஜோம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, 100க்கு மேலே 50க்கு மேலே எந்த அக்கா மாதிரிலாம் சேலை வச்சிருக்காளோ கொடுக்காம உள்ள சுண்டலி போய் வெட்டி நாசமாக்குவதா கல்லையிலே போட்டுமாங்க. ஏழைக்கு கொடுக்காம இருந்து பாஸ்டர் பிரதர் மாற பசங்க இவங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் வச்சிருக்க பேண்டை இவனுக்கு போட முடியும்? அது வெள்ளரிக்காய் தோட்டத்தில் சொக்கானுக்கு தான் போட முடியும். வேற எங்க பேண்டை எவன் போட? அதில் சில 42 இருக்குது, சில 44 சைஸில் இருக்குது. நீதிமான் பனைய மாதிரினா சில கேஸுகள் பானைய மாதிரி ஜெயிச்சிருக்கேன். நீ சேர்த்தானு சொல்லிட்டு இருக்கேன். அல்ல, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு.
ஹலோ, செஞ்சிருக்கீங்களாம்மா? என் லைஃப் நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் தான் போகிற இடத்துல என்கரேஜ் பண்ணுறேன். ஞாயிற்றுனால அவர் சொல்கிறாரு, அல்லேலூயா, ஆகாரம் இல்லாத இருந்தேன், ஆகாரம் தந்தேன், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் தந்தீங்க, வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீங்க, காவல் இருந்தேன். எப்பாண்டவரே இந்த சிறியர்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு 4 ஆண் பிள்ளைகள் திருமணத்தில் அப்படி தான் செய்தேன். 100 ஏழைகளுக்கு டோக்கன் கொடுத்து வச்சுருப்பேன், கண் தெரியாதவங்களுக்கு. நான் அதில் ஊழியர் செய்கிறதுனால அவங்கள முதல் பந்தியில் உட்கார வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து வழிப்பிரயாண செலவு கொடுத்து அவங்கள அனுப்புனா தான் எனக்கு நிம்மதி. ஏன்னா நான் அப்படி கஷ்டத்தில் வளர்ந்தவன். உதவி செய்யணும். கர்த்தர் நமக்கு செஞ்சார்ல, நம்ம என்ன செய்யணும்? ஹலோ, இது எப்படி தெரியுமா? ஆரம்பிக்கையில் போய் பட்டு எடுப்பாங்க. அங்கே போய் பட்டு 25 ரூபாய் 10,000 ரூபாய் பட்டு எடுப்பாங்க. எடுத்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே நேரத்தை போக்கிட்டு, ஆமாம், இங்கே வந்து அந்த ரொம்ப பாவம், உலகத்தில் ரொம்ப பாவம் பைத்தியக்காரன் யார் தெரியுமா? இந்த சகோதரிமாருக்கு கடையில் சேலை எடுத்து போடாமல் பாருங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. அவனை மாதிரி உலகத்தில் பாவப்பட்ட உலகத்தில் எவனும் கிடையாது. 150 ரூபா சேலை வாங்குறதுக்கு இந்த அக்கா 150 ரூபாய் இவ்வளோ தானே, வேற இல்லைம்பா. ஹலோ, அங்கே ஒன்று இருக்கு பாருங்க, அதை எடுத்தாங்கன்னு. அவன் வேஷ்டி, நீ வேஷ்டி தான் அவுத்துறணும் அவன். இல்லை அங்கே தான் இருக்கலாமா? போட்டோம், நம்ம வந்ததை அப்படி சொல்லிட்டு போகிறது தான் பழக்கம். போட்டு ஆமாம், கவனிங்க, உதவி செய்யணும். எதிர்பாராத உதவி செஞ்சனால தானே கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்காரு. சொல்லுங்கண்ணே. அல்லேலூயா. யாரோ உதவி செய்தானே உங்கள் பிள்ளை படித்து வெளிநாட்டு போயிட்டான், ஏன் 2 பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டக்கூடாதாங்க? ஹலோ, யாரோ சொந்தக்காரன் ஃபீஸ் கட்டினதுனால தான் உன் பிள்ளை அன்னைக்கு பரிட்சை எழுத முடிஞ்சது. யாரோ ஒருத்தர் தூக்கி விட வேண்டியதானேங்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஓகே, அடுத்தல உள்ள போயிடலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் அப்படி கீழே வாசிங்க. உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சொல்லுங்க, குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட லிசன். உடனே அவன் கால்கள் பலன் அடைந்தது. எதிர்பாராத பலன். சொல்லுங்க. இவன் 40 வயசு வரை மொண்டி, 40 வயசு வரை ஜப்பானி. இங்க பாருங்க, இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்காது, விளங்குற மாதிரி சொல்லட்டா. இங்க பாருங்க, பிச்சைக்காரன் வச்சிருப்பான் தட்டு. ஏன் தெரியுமா? நம்ம அதுல போடுவோம் துட்டு. ஹலோ, பிச்சைக்காரன் ஓரமா இருப்பான் தெரியுங்களா? துட்டை மட்டும் போட்டு தட்டிட்டு இருப்பான், நோட்டு எடுத்து பக்கரையில் வச்சிருவான், விவரமா இருப்பான். இல்லைங்க தான் இருக்கீங்களா? அவன் வச்சிருப்பான் தட்டு, நம்ம அதுல போடுவோம் துட்டு. இவன் எதிர்பார்த்த தட்டுல, கர்த்தர் கொடுத்தது முட்டுல. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் விளைவுகள் அல்ல. எதிர்பாராத பலன். சொல்லுங்க. எதிர்பாராத பலன். ஹலோ. அவருக்கு காது நல்லா இருந்துச்சு, கண்ணு நல்லா இருந்துச்சு, சரீரம் நல்லா இருந்துச்சு. எங்க மட்டும் பலகீனம் தெரியுமா? மூட்டில் மட்டும் தான் பலகீனம். நாம் சில இடத்துல பலசாலிகள், சில இடத்துல பலகினர். நல்லா பாடுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா வேதம் வாசிப்போம். ஆனா நைட்டு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு சொல்லி 11 மணி வரை உட்காந்துருப்போம். இதுல மட்டும்தான் பலகீனம். ஹலோ, மற்ற சகோதரிமாரெல்லாம் பார்த்து நல்லா இருக்கியாம்மா, பாப்பா நல்லா இருக்கியா, தங்கச்சி நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்போம். வீட்டில் போய் பொண்டாட்டிட்ட மட்டும் நாய் மாதிரி விழுவோம். யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு அதில் மட்டும் ஒரு சின்ன பலகீனம். வேற எதில் இல்லை. ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். பட் முட்டில் மட்டும்தான் சின்ன பலகீனம். வழிஞ்சு சிரிச்சு பேசி எவன்டையாவது கடன் வாங்கிட்டு வந்துடுவாரு. ஆனால் வாங்கின கடத்தை திருப்பி கொடுக்க மாட்டார். பாவம், இவருக்கு முட்டில் மட்டும்தான் சின்ன பலகீனம். விளங்கி இருக்குமே? ஹலோ, அது வரைக்கும் ஜவடால் விடுவாரு. குடும்ப ஜபத்து சொன்ன உடனே மட்டும் எனக்கு ஒரு மாதிரி உடம்புலியாருன்னு படுத்துக்கிடுவாரு. இவருக்கு அதுல மட்டும்தான், முட்டில் மட்டும் சின்ன பலகீனம். இயேசுவின் நாமத்தில் பலகீனனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். சில சகோதரி மாதிரி சிரிக்காக சொல்ல முடியாது, சொல்லிட்டு போங்க பாஸ்டர். ஆமா, விளங்கிச்சுலாம் நீங்க சிரிக்கிறத பார்த்தா. சிலர் திரும்பி சிரிக்காக, இன்னைக்காவது திருந்தியான்னு அர்த்தம். நம்ம அந்த சிரிப்பில் விளங்கிரும்ல. இவ்வளவு பார்த்துருப்போம் 35 வருஷத்துல. எனக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். எதிர்பாராத பலன், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தரப்போகிறார். மனிதரை சார்ந்து கொள்ளாமல் சொந்த காலில் நிற்க போகிறீர்கள். இனி எங்கேயும் கையேந்தாம. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அம்மா பையன்ட்ட சொன்னாங்களாம், இல்ல ஒழுங்கா படியில, ஒழுங்கா படிக்கல, மோன நடுத்தரன்னு கையேந்த தான் போற அப்படின்னு. கடைசியில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சொன்னாரா, எங்கள் அம்மா அன்னைக்கே படிக்க சொன்னாங்க, நல்லா படித்த குடும்பம், நான் கேட்டிருக்கணும், இப்போ ஒழுங்காக படித்து கொண்டாடுகளோட நடுத்தரில் தான் கையேந்து வந்தாங்க. இன்னைக்கு நான் டிராஃபிக் போலீஸாக இருக்கேன், நடுத்தரில் கையேந்த வச்சு தான் கத்துறனாரா. எங்கள் அம்மா சொன்னது ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா அன்றைக்கி கலெக்டர் ஆகிருப்பேன். இன்னைக்கு நடுத்தரத்தில் வந்து கையாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு, டிராஃபிக் போலீஸாக இருக்கேன் பாஸ்டர்னாரா. ஹலோ, இல்லைங்க தான் இருக்கீங்களா? இப்பொழுது உங்களை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்தில் வந்திருக்கிறேன். ஆனாலும் 2 குறிப்புகளை சுருக்கமாக சொல்லி அமர்கிறேன். அல்லேலூயா. 5வது பேர்லாமா? நம்பர் 1,
எதிர்பாராத சந்திப்பு. நம்பர் 2, எதிர்பாராத நல்ல செய்தி. நம்பர் 3, எதிர்பாராத உதவி. நம்பர் 4, எதிர்பாராத பலன். நம்பர் 5, சூப்பர். என்னை கவனிங்க, வசனம் 8வது வசனம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கவனிங்க, கூனர்கள், குருடர்கள், சப்பானிகள், பூ விழுந்தவர்கள், குறுகி அவனை உள்ளவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்க போக முடியாது? அவனுக்கு பலிகள் தெரியாது, பண்டிகை தெரியாது, ஆசாரிய வஸ்திரம் தெரியாது, அவனுக்கு பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசம் ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு அலங்கார வாசல பிச்சை எடுப்பான், அது மட்டும்தான் தெரியும். அவனுக்கு எங்க இருக்கான் தெரியுமா? அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள். எதிர்பாராத இடம், எதிர்பாராத மேன்மை, அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர், அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். நான் சொன்ன மத்தியில பனகுடியில வாழ்ந்து 61 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா சபை ஆரம்பிச்சு, எங்க அப்பாவுடைய கடைசி ஊழியம் பனகுடி. இப்ப 61 வருஷம் ஆச்சு. முதல் பெந்தேகோஸ்து சபை. எனக்கு ஒரு எழுத்தும் சரியா இருக்காது, படிப்பும் சரியா இருக்காது. இந்த வருஷம் மார்ச்சில் போயிருந்தேன். 45,000 பேர் மத்தியில் அங்கே சவுத் அமெரிக்காவில் பெருவில் உட்காந்துருந்தேன் ஸ்டேஜில். மொத்தம் ஒரு 50 பேர் தான் இருந்திருப்போம், விஐபி பாஸ்டர்ஸ். அதில் ஒரு ஆள்னா 35,000 மத்தியில் 30 பேர் மத்தியில் சிரிக்கலை, அழுதேன். ஹோட்டல் ஹில்டனில் தங்க வச்சாங்க. ஒரு நாள் எனக்கு பெருமை வராத, நான் என்ன உடனே என் பிஞ்ச டவுசரை தானே பார்ப்பேன். இப்படி தானே ஓட்ட டவுசர் போட்டு அலைஞ்சோம். இவ்வளோ மேன்மை தந்தவர் கர்த்தர். அடுத்த ஆளை பார்த்து அழிஞ்சிடாதுங்க. அவன் காரில் போறான அட்டாக் வந்துடாம. ஏமா, அவன் ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கான், நீட்டா போயிட்டு இருக்கான். ஆனா உனக்கு 1000 பிரச்சனை வந்த போதும் ஒரு அடி பின்னால போகாம நிற்க வச்சார்ல, கையை தட்டி. ஏய், பிரச்சனை இல்லாத மனிதனை பார்க்கலும் 1008 பிரச்சனை வந்த போதும் வாழ்க்கையில் பின்மாறாமல் வைத்த தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Hey, glory to God. எதிர்பாராத ஸ்தானம், எதிர்பாராத மேன்மை, எதிர்பாராத இடங்கள், unexpected position, honor. Hallelujah. அடிக்கடி ஊழியர் கூட்டங்களை பேச வாய்ப்பு கிடைக்கும். ஜனவரியில இருந்தே பார்த்தா எப்படி ஒரு 25 பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசியிருப்பேன். முதல்ல ஓசூர்ல இருந்து ஆரம்பிச்சு 300-400 பாஸ்டர்ஸ்க்கு பிரசங்கித்தேன். அப்படி திருச்சபையில் போன வாரம் கூட பேசிட்டே இருக்கிறேன். அப்பவெல்லாம் நினைப்பேன், இது எனக்கு தேவன் தந்த ஸ்லாக்கியம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? முடிக்கிறேன் வார்த்தையை. கவனிங்க, எத்தனை சொல்லியிருக்கேன்? 5, 6 பார்த்துடலாமா? ஓகே. 2ஆம் வசனம், அவன் யார் சொல்லுங்க? தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானி. 10ஆம் வசனம், அவன் யார் சொல்லுங்க? பிச்சைக்காரன். 11ஆம் வசனம், குணமாக்கப்பட்ட நம்ம மக்கள், எக்ஸ் மினிஸ்டர், எக்ஸ் எம்பி, எக்ஸ் எம்எல்ஏ மாம்பலாம் அவன் தான் ஜோமாய் தொலைச்சிட்டான்னு விட்டு தொலைச்சிட்டு போயாங்க. சுகமாக்கப்பட்ட சப்பானியா? நம்ம ஆட்கள் இந்த பழைய பேரை வச்சு கூப்பிடுறதுல பயங்கரமான ஆட்கள். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், குணமாக்கப்பட்ட மனுஷன். 4:22, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். இதுல என்ன சொல்ல விரும்புறேன் தெரியுமா? எதிர்பாராத பெயர்கள். 40 வயசு வரை ஜப்பானி, 40 வயசு வரை பிச்சைக்காரன். இப்ப அவன் பேர் என்ன தெரியுமா? எதிர்பாராத பெயர்கள், unexpected name. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஊழியத்துக்கு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது, உங்கள் குடும்பத்துக்கு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. ஆமென் தான் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுக்கு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா. 7வது குறிப்பு சொல்லி முடிச்சிருமா? உங்க சபைக்கு அது பலிக்கட்டும். உங்க சபைக்கு இது வாக்குத்தத்தம் எடுத்துடுங்க. உங்க பிரதேச நாள் இதை வாக்குத்தத்தம் எடுத்துங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சாப்டர் 4:4. இங்க பாருங்க, சாலமோன் மண்டபத்தில் இவர் கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. அந்த சப்பானி நடந்துட்டானா, ஏதோ பிச்சைக்காரன் நடந்துட்டானான்னு சொல்லி பயங்கர கூட்டம். உடனே நம்ம நாட்டில் பிரசங்கம் பண்ணிட்டாங்க, பயங்கரமான பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கத்தை கேட்ட உடனே வாசிங்க, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஒரு ஜப்பானி நடந்தான். எதிர்பாராத அறுவடை. எல்லாரும் எழும்புவோமா?